ஓம் ஈஸ்வரா குருதேவா. சாமி இந்நேரம் வரையும் சொன்னாரு, எனக்கு அர்த்தம் தெரியலையேன்னு இருக்கவே வேண்டாம். உங்களுக்குள் நாம என்ன பேசுறான்னு கேட்டு பதிவாகிட்டு இருந்தப்போ டேப்புக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல டேப்பும் நாடாதான் முலாம் பூசி இருக்கிறாங்க. நாம பேசுறதெல்லாம் பதிவாகிரும். ஏன்னா அதுக்கு வேற எண்ணம் இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு அங்க போகணும் இங்க போகணும் இல்லை. சாமி எப்ப ஒரு டேப் ரெக்கார்டு ஏதாவது நல்லா பாடிச்சுன்னா அதை சும்மா கவனிச்சுட்டு இருந்தா போறோம். அந்த பாட்டை கவனிச்சுட்டு அதே பாட்டை அதே மெட்டில பாட ஆரம்பிச்சிரு. நம்ம பெரியவங்க 1000 தரம் பார்த்தாலும் அந்த மெட்டை நம்மளால பாட தெரியுமான பாட தெரியாது. பல எண்ணங்கள் இருக்கும். அதே போல நாம குழந்தை உள்ளங்களா இருந்து நாம் மெய்வொழியை பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருந்தா நிச்சயம் இது பதிவாகும். நாம பல 1000 புசத்தை படிச்சுட்டு வந்து நாம இத்தனை புசத்தை படிச்சுட்டு வரோம், சாமி சொல்றதே அர்த்தம் இல்லைன்னு படிச்ச நிலைக்கு டாலி பண்ணி பார்த்தா சாமி சொல்றது அர்த்தமாக. ஆக இந்த மெய்வொழியின் தன்மை தனக்குள் பதிவு செய்துட்டு நாம் அந்த வழியில் நாம் பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருந்தா பதிவாகும். அந்த பதிவான நிலைகளை நீங்க தியானத்துல இருந்து எடுத்தா நீங்க படிச்சுட்டு வந்தீங்களே அதுக்கு விட உங்க உள்ளத்துல இருந்து கொடுக்கும். இந்த தியானத்தை முறைப்படி எடுத்துட்டு நீங்க எதுபடுத்திட்டீங்கன்னா நீங்க படிச்சதுக்கு அர்த்தமெல்லாம் தெரியும். இப்ப கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் புட்டு புட்டு சொல்லியிருக்கிறேன். ஒரு நேரத்துல முழுசாகவும் சொல்றேன். ஏன்னா முழுதுக்கும் சொன்னாலும் அது கிரகிக்கக்கூடிய சக்தி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாலும் கிரகிக்க சக்தி இல்லை. இப்ப ராமாயணம் மகாபாரதமும் அவங்க ஏதோ ஒரு பாஷையில தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. வள்ளுவர் வந்து இந்த பாடல்ல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றது அர்த்தமாகுதுன்னு சொல்றாங்களா என்னமே தெரியல, அர்த்தமாகுதுன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஆக இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் இதாங்க 1ஆம் கிளாஸ் பாடம் படிக்கிறோம். இன்னும் தெரிஞ்சுட்டு போன பாடத்தை பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கல. இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு பாடு அடுத்தாப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா அவங்க தெரிஞ்ச பாடத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்புறம் 2வது கத்துக்கிட்டு வந்த ஒரு பாடம் தான் படிக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சு 10ஆம் கிளாஸ் போனப்போ இத்தனையும் படிச்சாலும் நீ இன்ஜினியரிங் படிக்கிறியா இதுக்கு போறியாங்கிறாங்க. இவங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி செலக்ஷன் வச்சு நீ இன்ஜினியரா போகலாம், நீ டாக்டரா போகலான்ட்டு அங்க பிரிக்கிறாங்க. அப்ப பிரிச்ச ஒரு பாடம் அதுக்கப்புறம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர படிக்காம தெரியாது. நான் பல புத்தகங்களை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை